பசங்கள்லாம் வெளியில விளையாட போயிட்டாங்க. அதுல விட இன்னும் என்ன முக்கியம்னா, நான் சொல்ல நினைத்ததெல்லாம் விவேக் சொல்லிட்டாரு. பின்னாலேருந்து கேட்டாலும் அவர் எல்லா விஷயங்களையும் கவர் பண்ணி முழுக்க சொல்லிட்டாரு. உங்கள பாதி பேருக்கு இந்த விவேக் யார் திடீர்னு இவரை போய் போஸ்டர்ல போட்டு ஏதோ பேச வச்சிருக்காங்களேன்னு நினைக்கலாம். ஆனா இந்த தமிழ் சங்கம் உருவாகி நடந்து அதை ஒரு வழிக்கு கொண்டு வந்து, அதை விட அந்த முதல் பிளானிங் ஸ்டேஜஸ், அதாவது அதை உருவாக்கிய தினங்களிலேயே ரொம்ப எதிர்காலத்தை நோக்கி சில ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ், சில வரைபக்கோடுகள் அதெல்லாம் ஏற்படுத்தியவர் இந்த விவேக் என்பவர். ரொம்ப விவேகமாக இருந்தார் அவர். நம் ஊரில் நம் யூட்டாவில் வேலை செய்து கொண்டு இப்பொழுதெல்லாம் நிறைய வாலண்டியர்ஸ், நிறைய உதவி செய்யறது நிறைய வராங்க. அப்பெல்லாம் ஒரு விழா, ஒரு கோயில் விழா இல்லையா, ஒரு கல்ச்சரல் விழா எப்பான நடந்தா அதுல எல்லாருக்கும் ஃபுட் சப்ளை செய்ய வேண்டும்னா யாரை கூப்பிடுறது? வாலண்டியர் கோஆர்டினேஷன்னா கவலையே இல்லை, விவேக கூப்பிடுங்க. இத்தனைக்கும் அவருடைய கொள்கைகள் பற்றுதல்கள் எல்லாம் சில வேறுபாடான முறையில் இருக்கும். ஆனா வந்து ரொம்ப அழகா ஏற்பாடு செய்து எல்லாருக்கும் வயிறு திரும்ப சாப்பாடு விருந்து கொடுக்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணியவர் அவர். அந்த மாதிரி எந்த கம்யூனிட்டிக்கு வேணும்னாலும் செய்யும் பொழுது அவரை நினைக்கணும், அவரை நினைச்சுதான் பண்ணணும். அதுல என்ன விசேஷம்னா, அவங்க வீட்டுல வழக்கப்படி சில கொள்கைகள் அவருக்கு உண்டு. இப்பொழுதெல்லாம் நம்ம ரொம்ப நிறைய சர்ச்சைக்குரிய இந்த சனாதன தர்மமா இல்லையா, இந்த மொழியா அந்த மொழியா, இந்த கலாச்சாரமா அந்த மதமாங்கிற விவாதங்கள்லாம் இல்லாத காலத்திலேயே சில கொள்கைகள் உள்ள குடும்பம் அவருடைய குடும்பம் இருந்தாலும், அப்பொழுது கோவில் ஏற்பாடு செய்வதற்காக பல ஈவெண்ட்ஸ் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ரித்விக் என்று அந்த வேத பாராயணம் செய்வதற்காக நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு உதவி செய்வதற்காக விவேக் வந்துட்டே இருந்தாரு. அவங்க அப்பதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாக்டர். அந்த குழந்தைக்கு மிக மிக ஆச்சரியமாக ரித்விகா என்று பெயர் வைத்தார். அதாவது பெரியார் புஸ்தகமே அங்கேயே மூழ்கியுள்ள குடும்பத்துல ரித்விகா என்று பெயர் வைத்தார். அப்படின்றா அவங்களுக்கு நம்ம மக்கள் மீது உள்ள அன்பை பற்றி நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். நான் ஏன் நம்ம தமிழ் சங்கத்தின் ஹிஸ்டரி சொல்லாம விவேக பத்தி சொல்றேன்னா, இதுக்கு ஒரு காரணம். நம்மளுக்கு எல்லாம் எவ்வளவோ கொள்கைகள், மனசறிந்து சில விஷயங்கள், நம்ம வழக்கங்கள், இதுல எல்லாம் நம்பிக்கை விட்டாலும் மக்கள் சேவை என்பது மிக மிக முக்கியம். தெய்வ சேவையை விட மக்கள் சேவை தான் மிக மிக முக்கியம். நமது குழந்தை ஸ்டேஜில் ஏறி ஏதோ தையாப்பியா டான்ஸ் ஆடினாலும் அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் கொடுக்கணுமா அப்படின்னு நினைச்சவர் விவேக். ஏன்னா அப்பொழுது இருந்த இதுல சின்ன கம்யூனிட்டி, இந்தியன் கம்யூனிட்டி, அதுல பல மொழிக்காரர்கள் வரும்பொழுது நம்ம தமிழுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் கொடுப்பாங்க. அதுல நம்ம இருக்கிற எல்லா குழந்தைங்களும் அந்த 10 நிமிஷத்துல ஏறி ஒரு டான்ஸ் செய்ய முடியுமா? போதும் இல்லை நம்மளுக்கு தமிழ். அப்போ இங்க இருக்காரோ இல்லையோ, ஹரி எங்க போனார் தெரியல, அவர் விவேக் ஒரு இமெயில் அனுப்பிச்சாங்க. நம்ம ஏன் தமிழ் சங்கம் ஆரம்பிக்க கூடாது, அதை எப்படி செய்வது, அதை பத்தி பேசுவோமா அப்படின்னு. அப்போ எப்பொழுதும் போல எனக்கு அந்த வருடமோ ஏதோ ஒரு சர்ஜரியில நான் எழுந்திருக்க முடியாம இருந்தப்போ நான் சொன்னேன், நம்ம வீட்டுல வந்து மீட்டிங் போடுங்க விவேக், என்னால அந்த மீட்டிங்க்கு வர முடியாதுன்னு சொன்னேன். அப்போ ரொம்ப பக்தியோட அவங்க 3 பேர் வந்தாங்க. யாருன்னா ராஜீவ், அவர் இப்பொழுது இல்லை, வேற ஈஸ்ட் கோஸ்ட் போயிட்டாரு, நம்மள்கிட்ட சொல்லிக்காமையே. ஹரி இருக்காரு, விவேக், அப்புறம் சில பல பேர் எல்லாரும் வந்து நம்ம ஆரம்பிக்கலாம், அதுக்கு என்ன அப்படின்னு விபாக் சொன்னா போல முதல்ல அவங்க நினைச்சது என்னன்னா, இந்த தமிழ் படம் அவங்க இவங்க தெலுங்கு படம் ஹிந்தி படம் எல்லாம் போடுறாங்க, நம்ம ஏன் தமிழ் படமும் போடக்கூடாது நம்ம தியேட்டர்ல அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஒரு தமிழ் நாடகம், தமிழ்ல வந்து பட்டிமன்றம், இதெல்லாம் செய்யலாமான்னு ஆரம்பிச்சாரு. ஓகே, இதெல்லாம் செய்யலாம். முக்கியமா என்ன வேணும்னா, நம்ம குழந்தைகள், நம்ம தமிழ் குழந்தைகள், அவங்க தெரிந்த வரையில் அவங்க ஆடல் பாடல், அது வந்து வெறும் பரதநாட்டியம் மாத்திரம் இல்லை, லைட் மியூசிக், சினிமா மியூசிக், எதுல வேணாலும் அவங்க கலைத்திறனை காட்ட ஒரு அரங்கம் தேவை. அதற்கு தமிழ் சங்கம் முக்கியம் என்று நினைத்து ஒரு கோட்பாடுகள் வரைந்து ஏற்பாடு செய்தார். அதை வந்து இப்ப இத்தனை 20 வருடம் நம்ம வளர்த்துட்டோம். அதுல மிக முக்கியமா என்னன்னா, குழந்தைகளுக்கு வந்து தமிழ் பேசவானா கற்றுக் கொடுக்கணும். நம்ம வீட்டுல தமிழ் பேசணும், தாத்தா பாட்டி உறவுகளோடு தமிழ் பேசணும் என்கிற ஆசையோட ஆர்வத்தோட மிக மிக கஷ்டப்பட்டு ஏற்பாடுகள் செய்து யூட்டா தமிழ் அகாடமி அப்படிங்கறத ஏற்பாடு பண்ணி, அதுவும் ஒரு 12 வருடங்கள், என்ன இல்ல 12 வருடங்கள் இல்லையா சொல்லுங்க, நீங்க தான் அதுக்கு இது
அதுவும் ஏற்பாடு பண்ணி நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த விவேக். அதனால தான் அவரை பேச வைத்தோம். ஸோ விவேக் பற்றி சொன்ன புராணம் போதும். நம்ம தமிழ் சங்கம் இவ்வளோ முன்னுக்கு வந்து இவ்வளோ நல்லா நடக்குது. ஏதோ ஒரு காரணத்தால நம்ம இந்த லாங் வீக்கெண்ட் என்று சொல்லும் இந்த மெமோரியல் டே வீக்கெண்டில் நம்ம சித்திரை திருவிழாவை ஏற்பாடு செய்திருக்கிறோம். பல பேர் பல ஊர்களுக்கு சென்றிருக்கலாம். ஆனால் இருந்தவங்களுக்கு வந்தவங்களுக்கு அவங்களை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். நன்றி.